அனைவருக்கும் வணக்கம். இயற்கை விவசாயத்தில் ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது ஆள் பற்றாக்குறை, மேன் பவர். இதை நாங்கள் எப்படி சால்வ் பண்ணியிருக்கோன்னா, மாட்டு ஷெட்லேருந்து வர்ற சாணி, கோமியம் இது கூட நாட்டு சக்கரை கலந்துக்கிறோம். இதை ஒரு பிட்டில் கலெக்ட் ஆகிற மாதிரி, ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே வர்ற மாதிரி, தண்ணி அடிச்சுட்டா ஆட்டோமேட்டிக்கலாக அந்த பிட்டில், அதாவது அந்த தொட்டியில் வர்ற மாதிரி கலெக்ட் பண்ணி, அதை ஒரு 2 HP ஸ்லட்ஜ் பம்ப் போட்டு அதை எங்கள் ஸ்லரி டேங்க்கில் எடுத்துக்கிறோம், பம்ப் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதை அந்த வண்டியை நீங்கள் எங்கே வேணால் ஓட்டிகிட்டு போய், எங்கே உங்களுக்கு இந்த உரம் தேவைப்படுதோ அங்கே கொண்டு போய் இந்த டீ ஜாயின் மாதிரி பின்னால் போட்டு பிவிசி பைப்பில் போட்டு திறந்து விட்டிங்கன்னா அது அப்படியே டெலிவரி ஆகிட்டே வரும். இதை பார்த்திங்கன்னா, ஒரு டேங்க் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஓட்டலாம். காடு ஃபுல்லாக எங்கெங்கே உங்களுக்கு உரம் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் ஓட்டிகிட்டு போயிடலாம். அடுத்தது, இப்போ காடு ஃபுல்லாக எங்கெங்கே மழை தண்ணி தேங்கி நிற்குதோ அங்கே இந்த மாதிரி நீங்கள் ட்ரெச்சஸ் எடுத்து விட்டுடலாம், குழி வெட்டி விட்டுடலாம். அந்த குழியோட அளவு பார்த்திங்கன்னா 10 அடி நீளம், 3 அடி அகலம், 3 அடி ஆழம். இந்த குழியை போட்டு விட்டிங்கன்னா மழை வரும்போது இந்த குழியில் தண்ணி தேங்கி நிற்கும். இதோட கான்செப்ட் எப்படின்னா, ஸ்டாப், சோக் அண்ட் சிங்க். அதாவது மழை தண்ணியை நம்ம நிறுத்தணும், அங்கங்கே நிறுத்தணும், நிறுத்தி பூமியில் இறக்க விடணும். இது அதோட கான்செப்ட். இதை பண்ணிட்டீங்கன்னா காடு ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா மழைநீர் சேகரிப்பு நடக்கும். நாளடைவில் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் போர்வெல்லும் நல்லா ரீசார்ஜ் ஆகிரும்.